ஜெபிப்போம். அதே வேளையில் அருணேசியா மற்றும் சுகுமார் ஸ்ரீராஜனுடைய 27வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி வருகிறார்கள். 27 ஆண்டுகளும் இறைவன் அவருடைய நல்ல முறையில் வழிநடத்தியதற்காக நன்றியாகவும் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதற்காகவும் திருமணியாக வருகிறார்கள். அதே வேளையில் விமல்கிரன் ஏ தேவாசிஸ் பிபி பிரான்சிஸ் வெல்லாரா கேஜி அலெக்சாண்டர் வச்சப்பரம்பில் இவருடைய ஆன்ம நிலத்திற்காகவும் திருப்பணியில் சிறப்பாக ஜெபிப்போம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக நம்முடைய குடும்பத்தில் வாழ்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த திருப்பணியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் யாரெல்லாம் அலோசியஸ் என்கின்ற பெயர்களை கொண்டாட கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு குறிப்பிட்ட நல்லவர்கள் உள்ள சுகத்தை கொடுக்க கொண்டிருக்காம். புனித அலோசியஸ் கன்ஸ்டகா அவர்கள் தன்னுடைய அவர்களுக்காக என்னிடம் பல பேச வேண்டியதற்காக திருப்பணியில் சிறப்பாக ஜெபிப்போம். மிக சகோதர சகோதரிகளை உங்களை கொண்டாடும் காரியங்கள் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் நிறைவேறிடமும் சகோதர சகோதரி உங்களும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். பாவங்களை மன்னித்தவர்களை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, பெருமை பாராட்டுதல் பயனற்றதே. ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டி இருப்பதால் ஆண்டவர் அவருடைய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப்போகிறேன். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன் ஒருமுறை 3ஆம் ஆண்டு வரை எடுத்து செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானா, உடலன்றி அங்கு சென்றானா, யான் அறிவேன். கடவுளே அதை அறிவார். ஆனால் அம்மனிதன் வேறின வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா, யான் அறிவேன். கடவுளே அதை அறிவார். அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத
இந்த ஆளை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன். என் மனதிலேயே எனக்கு பெருமை. அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாய் இராது. நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதை விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்ட விரும்புகிறேன். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்பட்ட வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்றே என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது. அதை என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுமையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனம் வந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் நிகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போதே வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இணையவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இறைவன் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே, அவர் தம் தூதர் சூழ் நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இணையவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எத்துணை இறைவன் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவர் எத்துணை இறைவன் என்று சுவைத்து பாருங்கள். வாரி பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளு. ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்வை இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை குறிக்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? ஆண்டவர் எத்துணை இறைவன் என்று சுவைத்து பாருங்கள். இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே
உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கு உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு குடம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குற்றியவர்களே, இன்றைக்கு இருந்த நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால், உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றை எல்லாம் நாடுவார். உங்களுக்குமே யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியை, அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையை போதும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றினுடைய தாயார் திருவிழாவானது புனித அலோசியஸ் கலுசகா அவருடைய நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இவர் ஒரு இளைஞர். இளைய வயதிலே ஆண்டவருடைய வார்த்தைப்படி வாழ கற்று தேர்ந்தவர். அவர் வாழ்ந்த இடத்தில் பிளேக் நோயால் அநேக மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர் அந்த நபர்களுக்கு உதவி செய்து தானும் பிளேக் நோயால் அவதிப்பட்டு இறந்தார். அவர் சிறுவயதாக இருக்கின்ற பொழுதே அவரை போன்று வாழ்ந்தவர்கள் அநேகர் பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது இவர் ஆண்டவர் மீது கொண்டிருந்த அன்பினால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலையை பெற்றுக் கொண்டிருந்தார். எனவே நான் பிறருக்கு உதவ வேண்டும், தன்னுடைய உயிரே போனாலும் சரி பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற மனநிலையை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்தவர் நம்முடைய புனித அலோசியஸ் கலுசகா. எனவே நாம் பிறர் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்ய மனதினை இறைவனுக்கு கொடுக்க வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் இன்று நம்முடைய இறை வார்த்தையானது நாம் இருமாப்பு கொள்ளக்கூடாது மற்றும் கவலை கொள்ளக்கூடாது என்கின்ற இரண்டு செய்தியை மிக தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதே வேளையில் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது? நாம் இருமாப்புடன் இவ்வுலகத்தில் வாழுகின்றோமா, அல்லது நான் ஆர்வத்துடன் இந்த உலகத்தில் நான் வாழுகின்றோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். எனக்கு தான் எல்லாம் தெரியும், பிறருக்கு ஒன்றும் தெரியாது என்று பிறரை தாழ்த்துகின்றோமா? அந்த இருமாப்புடைய மனதை நான் கொண்டிருக்கின்றேன். சற்று நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். இது நான் முதல் வாசகத்தில் பவுலடியார் கூறியது போல 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் விவாதப்படுவதை பார்க்கின்றோம். பெருமை பாட்டுதல்
அருள் ஒன்றே போதும். வலுவினால் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படுவதை பார்த்துத்தான் பவுலடியார் உணர்ந்தது போல நமக்கும் இறைவன் உணர்த்துகின்ற இனக்குமகளே, என் அருள் ஒன்றே உனக்கு போதும், வலுவின்மையினால் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். அந்த அதனை மனதில் கொண்டவர்களாக எத்தனையோ கஷ்டங்கள் இடங்கள் வந்தாலும் நான் பிறருடைய வாழ்க்கையை வளர செய்ய என்னுடைய உள்ளம் பிறரை நோக்கி ஆண்டவரை நோக்கி எழ வேண்டும். அதற்கான வரத்தை இறைவன் எனக்கு ஒடுக்க வேண்டுவதற்காக இந்த திருப்பலியை சிறப்பாக ஜெபிப்போம். அதேவேளையில் கவலை கொண்டால் எதுவும் நடக்காது என்பதை இந்த மனநிலையை நான் அறிந்தவனாக பல நிலைகளில் கவலை இல்லாமல் நாம் வாழக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுக்க வேண்டுவதற்காகவும் இந்த திருப்பலியை சிறப்பாக ஜெபிப்போம். இதனுடைய ஆசீர்வாதத்தால் நாம் இருமாப்பையும் கவலையும் விட்டு விலக வேண்டிய ஆற்றலை இறைவன் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டுவதற்காக இந்த திருப்பலியை சிறப்பாக ஜெபிப்போம். பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது, தூயவர், தூயவர்,
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமோ எங்களுக்கு நோயை மாறிடுவார். அவர் பாடுபட்டு உள்ளம் பணிந்து தம்மை கையெழுத்தும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சேர்ந்து கழித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து வெற்றி கொண்டவர்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்துவிடும் என் உடல். அவருடைய பெயர்களுடைய கிண்ணத்தை விடுத்து வேண்டுமாக நன்றி கூறி தாம் சென்று கழித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து வெற்றி பெறுவார்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கையின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லிடும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்துவின் இறைவனை உயிர் நினைவு கூர்ந்து வாழ்ந்து வரும் அவதையின் வளை கிண்ணத்தை ஒப்புக் கொண்டிருக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியின் புரியதவர்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் அகது மகுகளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகத்தில் நினைவு கூறுவதிடம் எங்கள் திருத்தந்தை 14ஆம் சீடராக எங்கள் ஆய வீட்டில் எங்கள் துணை ஆயிரம் நிலையினராயோடு உமது திரு அவை நன்மை பெற செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆத்மாக்களையும் யாருடையாத ஆத்மாக்களையும் உத்திரக சந்திரகின் அனைத்து ஆத்மாக்களையும் நினைவு கூர்ந்து உமது திருமொழியினுள் ஏற்றணும். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் மீது விரகவாய் கடவுளின் கழுத்தாயான வரையா அவருடைய கடலான செய்து திருத்துதர்கள் இவ்வுலகில் உகந்ததாயிரம் அடைகளும் நம் நிலை வாழ்வில் உங்களோடு வந்து வென்று உம் திருமணி வழியாக உம்மை புகழ்ந்தே மறந்துள்ள உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருக்கட்டிலே அகற்பிக்கப்பட்டு இறைவனுக்கு நாம் வெற்றி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். ஆண்டவரை தீமை அடைந்து வருதங்களை விட
மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருவருளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்டோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதியோடு இருக்கிறதா உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆமுக்கும் இருளின் மரியே, எம் மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் எம் மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இருளின் மரியே, எமக்கு அமையரும். இதோ இறைவனின் சிலை. இதோ உலகின் பாவங்களை போக்குவர். இவரே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, எனது மகளே, எனது மகளே, இருமாப்பு கொள்ளாதே, கவலை கொள்ளாதே என்று நமக்கு கற்றுவிடுபவர். சிலரின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, தேவத்திருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். குழந்தைய
பயிரிட செய்வதாக படைப்படைத்தோடும் இடையே புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நானும் பலத்தெடுக்கும் நல்லவராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் என் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசியும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராக மீட்பரேசுவே தூய்மை வெளியேறியிருக்க தருவதை மகிழ்ச்சியும் அமைதியையும் படைப்பளித்திருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். அவர்களுக்கு வானத்தில் உணவை வழங்கினார், விண்ணோரின் உணவை மனிதன் உண்டார். ஆண்டவரை வாழ்ந்தவர்களின் உணவாள் ஊட்டப்பெற்ற நாங்கள் தூய